குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜாமெட்ரிக் மீன்கான டிஸ்கிரீட் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதுக்கு அடுத்த வீடியோவான ஜாமெட்ரிக் மீன்கான கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். நான் இது கண்டினியூஸ் சீரிஸ்ன்னு சொல்லாமலும் நீங்கள் இந்த கொஷின் டேபிளை ஃபார்மெட்டை பார்த்துட்டு இது கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்கக்கூடிய கொஷின், கேல்குலேட் ஜாமெட்ரிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கொடுத்துருக்கக்கூடியது கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30. இன்னொரு விஷயம் நல்லாவே பார்த்துக்கோங்க, இது வந்து எது லோயர் லிமிட், அப்பர் லிமிட். அப்பர் லிமிட்ஸ் இங்கே முடியக்கூடியது, இங்கே லோயர் லிமிட்ஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு லிமிட்ஸும் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இது கரெக்டான ஒரு கிளாஸ் இன்டர்வலில் இருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படி சொல்லும்போது நம்மளுடைய இது இப்போ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுனால இது எதனுடைய ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணணும்? கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ் சீரிஸில் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் என்ன? ஜாமெட்ரிக் மீன். ஸோ ஜாமெட்ரிக் மீன்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு, ஞாபகம் வரக்கூடியது லாக் ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் f log m divided by n. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுத்துட்டாலே நீங்கள் என்னுடைய வேல்யூஸ் என்னவாக எடுக்கணும்? டோட்டல் ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? f into log m, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த டோட்டல் வேல்யூஸ் தான் நமக்கு தேவையானது. இப்போ நம்மக்கிட்ட எஃப்ங்கிற அந்த வேல்யூஸ் இருக்குது, பட் log m இல்லை. அப்போ log mக்கு நமக்கு தேவையானது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸ் சீரீஸில் ஜாமெட்ரிக் மீன் கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரிக் மீனில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன், ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட் எக்ஸ், செகண்ட் டேபிள் ஃபார்மேட் எஃப். எக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. ஸோ இது மாதிரி நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 2, 3, 5, 7, 9, 11. ஸோ நமக்கு வேல்யூஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேட்கக்கூடியது என்னென்னா லாக் எம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லாக் எம் வேல்யூஸ், அதுக்கப்புறம் அங்கே கேட்டிருக்கக்கூடிய டேபிள் ஃபார்மேட், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணக்கூடிய லாக் எம் இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ எஃப் இன்ட்டு லாக் எம். நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மேட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூஸ், எஃபோட வேல்யூஸ். லாக் எம் வேணும்னா ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூஸ் வேணும். எம்முங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிட் பாயிண்ட்ஸ். இந்த மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் லாக் எம் கண்டுபிடிக்கிறோம். எஃபோட மல்டிப்ளை பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸ் நம்ம போடுறோம். இதில் எதனுடைய டோட்டல் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் வீடியோவில். மிட் பாயிண்ட்ஸ் எப்படி சொன்னோம்? 0 + 10 divided by 2, 10 + 20 divided by 2, 20 + 30 divided by 2, 30 + 40 divided by 2 அப்படி நமக்கு போடும்போது வரக்கூடியது 10 divided by 2, 5, 30 divided by 2, 15, 50 divided by 2, 25, 70 divided by 2, 35, 90 divided by 2, 45, 110 divided by 2, 55. இதுதான் நம்மளுடைய மிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது எக்ஸினுடைய டோட்டல் நமக்கு தேவை கிடையாது. நான் அந்த ஃபார்மேட்டை டோட்டல் எழுதிடுறேன். எஃபோட டோட்டல் நமக்கு கம்பல்சரி வேணும், என்னோட வேல்யூஸ். இதில் மிட் பாயிண்ட்ஸினுடைய டோட்டலும் தேவையில்லை, லாக் எம்மோடைய டோட்டலும் நமக்கு தேவையில்லை. எதனுடைய டோட்டல் தேவை? எஃப்னுடைய டோட்டலும் எஃப் இன்ட்டு லாக் எம்னுடைய டோட்டல் மட்டும் தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய ஆன்சர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான். எப்படி லாக் கண்டுபிடிக்கணும்? log 5 ஈக்குவல் டு, அதே மாதிரி நம்மளுடைய வேல்யூஸ் log 15 ஈக்குவல் டு. ஸோ நம்மளுடைய மிட் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் லாக் வந்து கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லாக் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு டிஜிட்டில் இருக்குது. அப்போ லாகோட வேல்யூஸில் என்ன வரும்? 0 பாயிண்ட். 2 டிஜிட்டில் இருந்தால் 1 பாயிண்ட், 3 டிஜிட்டில் இருந்தால் 2 பாயிண்ட். அதுக்கான அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய
லாக் எம்க்கான வேல்யூஸ். இப்போ லாக் 5ங்கிற வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 0.6990. அதுக்கடுத்து லாக் 15 1.1761. லாக் 25 ஈக்குவல் டு 1.3979. லாக் 35 எல்லாமே 2 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் 1.1 நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு லாக் 35 ஈக்குவல் டு 1.5441. லாக் 45 ஈக்குவல் டு 1.6532. லாக் 55 ஈக்குவல் டு 1.7403. இப்போ நமக்கு டேபிள் ஃபார்மேட்டுக்கு தேவையான எல்லா ஆன்சரும் நமக்கு கிடச்சிருச்சு. எஃப்பும் கிடச்சிருக்கு, லாக் எம்மும் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் எஃப் இன்ட்டு லாக் எம், எஃப் இன்ட்டு லாக் எம், எஃப் இன்ட்டு லாக் எம். இப்போ 2 இன்ட்டு 0.6990 நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1.3980. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி போடணுங்கிறத பார்த்துக்கோங்க. 3 into 1.1761 3.52 அப்படியே கால்குலேட்டரில் போடுங்க. அதுக்கடுத்து 5 into 1.39 அதோடைய ஆன்சர் 6. நீ 4 டிஜிட்டில் நிறுத்தும் போது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் நிறுத்திக்கோங்க. 7 into 1.5441 10.8087. அதுக்கடுத்து 9 into 1.6532 14.8788. 11 into 1.7403 19 into 19.1433. இப்போ எஃப் இன்ட்டு லாக் எம்னுடைய டோட்டல் போட்டுக்கோங்க. 1.3980 ப்ளஸ் 3.5283 ப்ளஸ் 6.9895 ப்ளஸ் 10.8087 ப்ளஸ் 14.8788 ப்ளஸ் 19.1433. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 56.7466. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுடைய டேபிள் பார்த்துக்கோங்க. 1 செகண்ட் நல்லா செக் பண்ணிக்கோங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டோட்டல் ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் கண்டுபிடிச்சிரு. 2 + 3 5 5 + 5 10 10 + 10 20 + 10 30 30 + 7 37ங்கிறது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல். ஸோ நமக்கு ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளத்தில் 2 வேல்யூஸ்க்கு லாக் எடுக்க முடியாது. 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம லாக் எம் எடுக்கணும். ஸோ இதுதான் எம்முக்கு லாக் எடுக்கிறோம். லாக் எடுக்கும்போது ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு டேபிள் ஃபார்மேட் ஆன்சரில் ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறோம். எஃப் இன்ட்டு லாக் எம். ஸோ எஃப் இன்ட்டு லாக் எம்னுடைய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டேபிள் ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் நம்மளுடைய கேல்குலேஷனில். ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் n 37 summation f into log m. summation f into log mங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் summation f into log m 56.7466. இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிட்டேன். அதனால ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு anti-log of summation f into log m divided by n. நான் இன்னும் anti-log எடுக்கல. anti-log of 56.7466 divided by 37. ஸோ divided by 37 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 1.5337. இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதுனால இதுக்கு டைரெக்டாக ஆன்டிலாக் எடுக்கலாம். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நல்லா ஆன்டிலாக் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 பாயிண்டில் வந்தால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 2 டிஜிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் ஷிஃப்ட் லாக் 1.5337 ஈக்குவல் டு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 34.17. 34.17. நீ 4 டிஜிட்டில் நிறுத்தது இருந்தால்
43 இப்படின்ட்டு நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம நிறுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 டிஜிட்டில் வேணுனாலும் ஆன்சரை 2 டிஜிட்டில் சொல்லு, இல்லை 4 டிஜிட்டில் வேணுன்னா 4 டிஜிட்டில் நீங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் ஜியாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு 34.1743. இதுதான் நம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுடையது இதுதான் கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு டேபிள் ஃபார்மேட். இது நான் வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இப்போ நம்ம இனிமேல்ட்டு பார்க்கக்கூடியது நம்ம என்னென்னா ஃபைண்ட் த மீன் மீடியன் மோட், ஃபைண்ட் த ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், அரித்மெட்டிக் மீன், இது மூணுமே கம்பைன் பண்ணி ஒரே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம எல்லா ஆன்சரும் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய ஜியாமெட்ரிக் மீனுக்கான லாஸ்ட் வீடியோ. ஸோ ஜியாமெட்ரிக் மீனில் இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம ஹார்மோனிக் மீன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹார்மோனிக் மீனில் இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.